ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சரியான பிரில்லியண்ட்டு தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏன் தான் கோலத்தனமாக முடிவெடுக்கிறாங்களோ தெரியல. அவங்க வந்து சரியான டியூப் லைட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை அவங்களுக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளை யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்களுடைய உள்ளுணர்வு ஏதோ ஒன்று சொல்லுது, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும், நமக்காக வேறு யாரும் வாழ போகிறதில்ல. இந்த ரேணுகா வந்திருக்காளே, அவளை வந்து உண்மையாக தான் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஒருத்தவங்களுக்கு கலண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், அதாவது மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஏதாச்சும் ஒன்று பார்த்தோன்னே கண்டிப்பாக அவங்களுக்கு ஞாபகம். ஒன்று அவங்க பெத்த குழந்தை, இல்லை அவங்கள பெத்த அப்பா அம்மா. அவங்கள பெத்த அம்மாவை பார்த்தும் அவங்களுக்கு வந்து அப்பா அம்மாவை பார்த்தும் ஞாபகம் வரல. அவங்க பெத்த குழந்தை இந்த சின்ன குழந்தை வெண்பா குட்டியை பார்த்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்து அந்த நிஷா கிட்ட சொல்கிறாங்க அடிக்கடி. ஆனால் நிஷா எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. நீ எல்லாம் ஒரு ஆளை நீ சொல்கிறத நான் கேட்கணும் அவசியம் இல்லை, அதனால் தயவு செஞ்சு வெளியே போயிரு. இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளு. நீ என் கண்லேயும் முழிக்காம தானே, அது எனக்கு சந்தோஷம். என் அக்கா எனக்கு திரும்பி வந்துட்டா வரல, அது எனக்கு சந்தோஷம் இல்லை. அது வேற. நீ வந்து நல்ல மாதிரியே சீனை போட்டு என்கிட்ட நாடகம் ஆடி என்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்கவே நினைக்காத. ஏன்னா உன்னை பார்த்தாலே எனக்கு எப்போவுமே ஆவறதில்லை. ஏன்னா நீ அப்படிப்பட்ட ஆள். நீ இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு நான் வந்தேன்னா அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இல்லை நிஷா, எனக்கு ஏதோ குழப்பமாக இருக்குது. அவங்க வந்திருக்கவங்க உண்மையிலேயே ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. அதுக்காக நான் அவங்கக்கிட்ட போய் கேட்க முடியாது இல்லையா. அதனால் நீயும் கொஞ்சம் உஷாராயிரு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்க யார் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல. இப்போ தான் நிஷா கூட டவுட் வருது. ஏன்னா என் அக்கா செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இருக்குது. ஆனால் இவ யார், எதுக்காக வந்திருக்கா, ஒருவேளை உண்மையிலேயே அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி அவன் மனசுக்குள்ள ஓட. இப்போ தான் நிஷாவுக்கு வந்து மூளையே வேலை செய்துரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நீங்களும் அதே தான் நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த ரேணுகாவோட மாற்றத்தில் சரியான மாற்றம் தெரியுது. இவ நடந்துக்கிறது பேசுறது எல்லாமே. அதுக்கப்புறம் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். இவளுக்கு சுயநலமே இல்லை, ஆனால் இவளுக்கு சொத்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எப்படி தெரிய வருது. சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி வைங்க அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பாவை மிரட்டுறா. இந்த கிழமை இப்படி இருக்கிறப்பே நம்ம ஏமாற்றி சுட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஆனாலும் அவளை கையும் களமாக பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பொறுமையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் இருந்துக்கிட்டு அவங்க கூட்டாளிங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிய வருது. ஓஹோ, அவளா நீ? இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சே. சரி, நீ அவளாவாச்சு இருந்துட்டு போ, எனக்கு என்ன போச்சு, அதை பற்றின கவலை எனக்கு இல்லை. அதுக்காக நீ என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் விஜயும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த இவர் இதுக்கிட்டு என்னென்ன பேசுகிறா எது பேசுகிறான்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆகிற. அவங்க ஏதோ ஒரு வேலைக்காக சிசிடிவியை செக் பண்ணுறப்ப தான் தெரியுது இவ எப்படிப்பட்ட ஆள், எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவ பணத்தை ஆட்டிய போகிறதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளை அடித்து தூச்சி காய போட்டு இவ வாயாலேயே உண்மையை வரைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு இவ இத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருந்தா இல்லையா, அந்த ஏமாத்து பித்தலாட்டம் இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக ரத்ரேசம் முன்னாடியும் இந்த நிஷான் முன்னாடியும் கூட்டு வந்து நிற்க வச்சு இதுக்கு மேலே இவளுடைய ஆட்டம் வந்து தொடர போகிறதில்ல, இவ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அதனால் இவளை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்துக்கிட்டு சொல்ல. சரி, இவங்க சொல்கிற சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் எல்லாரையும் அடிச்சு போட்டு அவள் பறந்து போயிடுறா. அடிப்பாவி, நீ ரவுடியா? நீ உண்மையிலேயே எங்கள் ரேணுகா இல்லவே இல்லை, எங்கள் ரேணுகா இறந்தது தான், அவள் வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் தப்பு நினச்சிட்டோம். அப்படியே அவள் ஃபோட்டோவிலேருந்து கீழே மாலை விழுந்ததும் அந்த திருடி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவா அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக தான் ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு எங்களுக்கு உணர்த்திருக்கா. ஆனால் அது தெரியாமல் நாங்கள் அந்த டிவியில் கொண்டு வந்து வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டுன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விஜய் இதுக்கிட்ட அவளை கழுத்தை பிடிச்சி கரகரகன்னு நினச்சி நீ யார் சொல்லுன்னு சொல்லிட்டு பொலியர் சொல்லிட்டு 4 அடி தலைக்கா மேலே வைக்க. அதுக்கப்புறம் தான் அவள் கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, என் பேர் சுடர்விழி, நான் இருந்துக்கிட்டு ஏதோ நினச்சி இங்கே வந்தேன், ஆனால் எல்லாமே இங்கே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நான் விஜய்கிட்ட தான் சொத்து பற்றி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் தான் எங்கள் ஆளுங்க என்னை வந்து இங்கே அமுச்சு வச்சாங்க. ஆனால் விஜய்கிட்ட இப்போ 5 பைசா சொத்து கூட இல்லை. அதனால தான் நான் கதிரேசன்கிட்ட அவர் கூட்ட உடனே கொஞ்சம் பிகு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விளையாட கூட கொஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிய வரும், மூக்குள்ளேயே பஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதுக்கப்புறம் தான் என்னதான் இருந்தாலும் பாவமாக போட்டோம், ஏன்னா பிச்சை எடுத்து அவளோட வயிற்றை நிரப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கா. அதனால நாம் வந்து அவளை தப்பாக நினச்சா அது ஆகாது. ஒருத்தருக்கு பொருளாதார உதவியை செஞ்சால் அதுலேருந்து அவங்க மீண்டு வராங்க. அதை செய்யறதுக்கு யாரெல்லாம் என்ன பண்ணுறது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடை முடிச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.